அரசு படைகளுக்கு காணி வழங்க முயற்சி, எதிர்த்து குரல் கொடுத்தவர்கள் குரலை ஒடுக்க அழைக்கப்பட்ட போலீசார். யாழ் ஒருங்கிணைப்பு கூடத்தில் பரபரப்பு. பதாகைக்கு செருப்பு மாலை அணிவித்த மர்ம நபர்கள், கிழித்து எடுத்து சென்ற அர்ச்சுனா எம்பி. செம்மணி முள்ளிவாய்க்கால் தமிழின படுகொலைக்கு சர்வதேச விசாரணை அவசியம், கஜேந்திரகுமார் எம்பி தெரிவிப்பு. துரைசாலேவின் உடல்நிலை தொடர்பில் அவரது மனைவி கூறும் அதிர்ச்சி தகவல். கோட்டாபாயை சூழும் தமிழர்களின் சாபங்கள், ராஜபக்ஷக்கள் மீது பாய தயாராகும் கடுமையான சட்டம். சர்வதேச அவதானத்திற்கு மத்தியில் இன்று செம்மணியில் நீதி அமைச்சர். நாட்டை புலவடைய செய்யும் முயற்சி தீவிரம் பெற்றுள்ளது, விஜயவீரவின் புதல்வர். சித்திரவதை முகாம் குறித்து மேலதிக விசாரணைகளை நடத்த உத்தரவு. அரசு படையினருக்கு காணி வழங்க யாழ் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் தீர்மானம் நிறைவேற்றப்பட முற்பட்டதால் ஏற்பட்ட பெரும் குழப்பத்தை தடுக்க ஒருங்கிணைப்பு குழு தலைவரால் யாழ்ப்பாண போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தலைமையில் மேலதிக போலீஸ் வரவழைக்கப்பட்டு நிலைமை சுமூகமாக்கப்பட்டது. அத்துடன் கடந்த காலத்தில் எப்போதும் நடைபெறாத ஒரு நிகழ்வு இன்றைய கூட்டத்தில் குறித்த சம்பவம் இடம்பெற்றதால் கூட்டத்தில் தத்தமது பிரதேச பிரச்சினைகள் சார் கருத்துக்களை கூற வந்த பொது அமைப்புகளின் பிரதிநிதிகளது குரல் அடக்கப்பட்டதுடன் அவர்கள் பெரும் அச்சமுற்ற நிலையில் மௌனமாக்கப்பட்டனர். யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இன்று யாழ் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது. இதன்போது யாழ் மாவட்டத்தில் முப்படையினருக்கு அரசு காணிகள் வழங்குவதான நோக்குடன் யாழ் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ஸ்தாபிக்கப்பட்ட தீர்மானம் ஒன்று ஒருங்கிணைப்பு குழு நிறைவேற்ற முற்பட்டது. இந்நிலையில் அதற்கு கடும் எதிர்ப்பு தோன்றியதை அடுத்து ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் பெரும் அமளி துமளி ஏற்பட்டது. குறிப்பாக நெடுந்தீவில் உள்ள அரசு காணி ஒன்றிலிருந்து கடற்படையினருக்கு 1 ஏக்கர் காணி வழங்க பிரதேச ஒருங்கிணைப்பு குழு தீர்மானித்துள்ளதாகவும் அதற்கான அனுமதியை வழங்குமாறு கோரப்பட்டது. இந்நிலையில் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் அம்மக்களுக்கு காணி இல்லாதிருக்கும் நிலையில் அரசு படையினரின் தேவைக்காக காணி வழங்க முடியாது, இது யாழ்ப்பாணத்தின் அனைத்து பகுதிகளுக்கும் பொருந்தும். அத்துடன் மக்கள் காணி நிலங்களில் இருந்து அரசு படையினர் வெளியேற வேண்டும் என்று பொதுமக்கள் நாளாந்தம் போராடி வரும் நிலை ஒருபுறம் இருக்க, மறுபுறம் காணியின்றி அடிப்படை தேவைகளை கூட நிறைவு செய்ய முடியாத பல ஆயிரம் மக்கள் துன்பங்களுடன் வாழ்ந்து வருகிறார்கள். இவ்வாறான நிலையில் மக்கள் காணிகளை மக்களுக்கு வழங்காமல் படைத்தரப்புக்கு வழங்க முடியாது என அரசு தரப்பு மற்றும் பொது அமைப்பு தரப்பினர் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதன்போது அரசு தரப்பு ஆதரவாளர் ஒருவருக்கும் காணி விடுவிக்கப்படாமையால் பாதிப்புற்ற தரப்பினருக்கு இடையே ஏற்பட்ட வாக்குவாதத்தை தடுக்க ஒருங்கிணைப்பு குழு தலைவரால் மேலதிக போலீசார் அழைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. அது இல்லாம உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், பருத்தித்துறையில ஒரு பிரதேசத்துல ராணுவத்தாக அங்குள்ள மக்கள் போராடுறாங்க, ராணுவம் வேணும் கேட்டா கசுர்னா பீச் எடுத்துக்கொண்டாலும் கூட அதே நிலைமை இருக்குது. கசுர்னா பீச் எடுத்துக்கொண்டா உண்மையில கசுர்னா பீச்சுக்கு பாதுகாப்பு தேவை. ராணுவம் இருக்கனால ஏதோ ஒரு சின்ன இது ஒன்று இருக்குது. இல்லைன்னா இந்த நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இப்ப இன்னைக்கு யாழ்ப்பாணத்துல நடக்குது. அதற்கான நடவடிக்கை எடுக்கிறது தலைவர் பாதுகாப்பு கொடுக்கறது பாதுகாப்பு கொடுக்கிறது ராணுவத்திலேயோ கடற்படையோட வான்படையிலோ நோக்கம் இல்லை. ராணுவமோ கடமை சரியான உள்ளக ரீதியாக நீங்க பாதுகாப்பு கொடுக்க போறீங்க, அது போலீஸுடைய கடமை. வெளியில இருந்து இன்னும் தாக்குதல் வாரண்டா வந்துதான் நீங்கள் இந்த 30 பாதிக்கணுமே தவிர மக்களுக்கு பாதுகாப்பு தேவைன்னா நீங்க போலீஸை அதிகரிக்கிறதுக்குரிய ஆயிரக்கணக்கான ஏக்கர் எடுக்கலையே நெடுந்தீவுல 1 ஏக்கர் தான் 1 ஏக்கர் எடுக்கிறதாலும் அது மக்களுடைய அங்க உள்ள மக்கள் அந்த மக்களுக்கு நீங்க பிரிச்சு கொடுங்க, அந்த மக்களுக்கு பிரிச்சு கொடுங்க. இல்ல உறுப்பினர் தயவு செய்து நான் சொல்றேன் நீங்க 30 காணியை கொடுத்தாங்க. 30 போர் முடிஞ்சு 17 வருஷத்துக்கு பிறகு புதுசா நீங்க காணியா பிரிச்சு கொடுக்காங்க. அது அரசு காணி, மக்களுடைய அரசு காணி என்றாலும் வேற காணி, அரசு காணி அது மக்களுக்கு தேவைக்கு பயன்படுத்த வேண்டிய காணி இல்ல. அரசு மாவட்டத்தில் மக்களுக்கு கொடுக்கறதுக்கு காணி இல்ல. நாங்க வெளி மாவட்டத்துக்கு மக்களுக்கு யாரு போறா
நெடுதுக்கு நீங்க எல்லாம் போறீங்களா? இல்ல. நாங்க அப்படி பிரச்சனை பாக்குறீங்களா? இல்ல. நீங்க எப்படி போறீங்களா? சரிதானே? 3000 காரியங்கள் நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் மக்களுடைய நலன் சொல்லிக் கொண்டிருக்கிற எல்லாத்துக்கும் இந்த 3000 ஏக்கர் என்ன மயிலட்டு இருந்தீங்க தானே? கடந்த காலங்கள்ல இருந்தீங்க அந்தந்த அரசாங்கங்கள் அந்தந்த அரசாங்கங்களுக்கு சுத்தமாக அந்த நேரத்தில் நீங்க சொன்னாலும் சொல்லாட்டி நாங்க இந்த அரசாங்கம் புதுசா கொடுக்கிறீர்கள். சரி, மக்களுக்கு சொல்றோம் வந்து மக்களுக்கு விழிக்க போறோம். ஜனாதிபதி யாழ்ப்பாணத்துக்கு வந்தா சொல்றாரு வந்து ராணுவ வேலு மட்டும்தான் பார்க்கணும், மிச்சம் இல்லாம வந்து மக்களுக்கு கொடுக்கணும் எல்லாம் சொல்லி போட்டு ரகசியமாக மக்களுடைய பிரதிநிதிகள் இல்லாத இடத்துல வந்து நீங்க மக்களுக்கு வர வேண்டிய காணியை வந்து நீங்க பிரிச்சு கொடுக்குறீங்க. யாழ்ப்பாண மாவட்டத்துல இந்த யாழ்ப்பாண பிரதேசத்துக்குள்ள வந்து மக்களுக்கு இருக்கு. இங்க இருந்து ரகசியமா எடுக்க இல்ல முடிக்கிறேன் தலைவர். அந்த இந்த ஒவ்வொரு கூட்டத்திலையும் சரியான ஒவ்வொரு பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலேயும் இந்த அரசு நிர்வாகம் வந்து சொல்லுது என்னென்றால் மக்களுக்கு காணியை பிரிச்சு கொடுக்கறதுக்கு யார் குடாநாட்டுல வந்து காணியை குறைவுண்டு இருக்கிற காணியை வந்து நீங்க ராணுவத்திற்கு கொடுக்குறீங்களா? 1 ஏக்கர் காணியை வந்து நெடுந்தீப மக்களுக்கு கொடுங்களேன். போர் முடிஞ்ச 14 வருஷத்துக்கு பிறகு வந்து நீங்க புதுசா வந்து அண்டைக்கு தேவைப்படாத காணி வந்து இன்றைக்கு தேவைப்படுது. கௌரவ உறுப்பினர் அவர்களே, நீங்களும் தான் கடந்த கால பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தீர்கள். கடந்த கால அரசாங்கத்திற்கும் நீங்கள் இருந்தீர்கள். இவ்வளவு காலம் நீங்கள் என்ன செய்தீர்கள்? இப்போ நாங்கள் கேட்கின்றோம், இப்படி ஒரு குழப்ப சூழ்நிலை ஒன்றை ஏற்படுத்தாமல் மக்களுடைய தீர்ப்பையும் மக்களுடைய முடிவையும் எதிர்பார்க்கவில்லை. அதை விட்டு சும்மா கலைக்க வேண்டாம். இதே போல கட்கோள பிரதேசத்திலே பருத்தித்துறையிலே கட்கோள பிரதேசத்திலே நீங்கள் சொல்லி ராணுவ முகாமை எடுத்திருக்கிறார்கள் உடனடியாக. அதே போல உடனடியாக எடுத்திருந்த நேரத்தில் இன்று வரைக்கும் உங்களுடைய அறிவுரைகள் மண்கடத்தலில் இருந்து முழுக்களையும் செய்கிறார்கள். அங்க ரவுடித்தனத்தில் இருந்து எல்லாம் செய்கிறார்கள். ஐயா நீங்கள் அந்த அப்பாவுக்கு வந்து வந்து அந்த கதை சொல்லுங்களேன். உங்களுடைய ஆளு எல்லாருக்கும் தெரியும். தெரியுமா அமைச்சர் தெரியுமா? என்ன அடிப்படையில் வந்து சரி 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 கைசாலை அவர்களே இல்ல ஒரு சபையை குழப்பறாங்க. எல்லா டிசியும் குழப்பறாங்க. இல்ல கொஞ்சம் கொஞ்சம் இருங்களே ப்ளீஸ் 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 கொஞ்சம் ப்ளீஸ் கொஞ்சம் இருங்களே. அமைதி அமைதி அமைதியா இருங்க. சரியா சரியா இல்ல இந்த பிரச்சனையத்தோட நீங்க 1000 தடவை பேசிருக்கீங்க தானே. இது உங்களை விட எங்களுக்கு அக்கறை இருக்கு. அதுதான் நான் சொல்றதுக்கு. நீங்க உங்களோட பொலிட்டிக்கல் செய்யறது இங்க வச்சு செய்யாங்க ப்ளீஸ். உங்களோட அங்க வச்சு கொள்ளுங்க. வெளியில அப்படி சொல்லாதீங்க. அந்த தம்பி அந்த தம்பிக்கு அந்த தம்பி நான் கேட்க கையால அந்த தம்பிட்ட வந்து நான் கேட்கணும். அவர் எங்க இருந்தவர்? நான் 2020 இருந்து பாராளுமன்ற உறுப்பினராக வந்து இங்க இருக்கிறேன். அதுக்கு முதலும் வந்து நாங்கள் இருந்திருக்கிறோம். தொடர்ச்சியாக வந்து ராணுவத்திடம் இருந்து காணி விடுவிக்கப்பட வேண்டும் என்று சொல்றதா வந்து நாங்கள் தான் செய்யறோம். சொல்றேன். நீங்கள் எங்க இருந்து நீங்கள் இதுதான் முதல் நிலைமை கலைக்கிறது.
ஒவ்வொரு கூட்டத்திலும் வந்து நாங்கள் கதைக்கிறோம். எழுத்து மூலம் வந்து நாங்கள் கொடுத்திருக்கோம். நாங்கள் மட்டும் இல்ல, இதுல இங்க இருக்கிற உங்களோட கையாளரை வந்து இங்க கொண்டு வந்து குழப்ப பார்க்காதீங்க. நாங்கள் எதுவும் கையாள நாங்க வடமராட்சி வழக்கு கிளப்பு சங்கத்தினுடைய சமாச தலைவர். நீங்க சும்மா கையால் கதைக்க வேணாம், சரியா? நீங்கள் இவ்வளவு காலம் நினைத்திருந்தால் இந்த பிரச்சனையை போய் முடிச்சிருக்கேன். நீங்கள் பின்னக்க முன்னுக்கு நின்று வேலைகளை செய்ய போராட்டத்துக்கு ஒவ்வொரு கடத்தொழிற்சங்கத்தையும் உதவியை கேட்டு போய்க்க சமாச தலைவராக இவர்கிட்ட நாங்க உதவி கேட்ட போது இவர் வெளிப்படுத்தின ஒரே ஒரு விஷயம், இந்த அரசாங்கம் காணி தராம இந்த அரசாங்கம் தரப்போது அவைகளுக்கு எதிராக போராட்டம் செய்றீங்கன்னு கேட்டவர். அப்ப இவேல் கொடுத்த வாக்குறுதி அரசாங்கத்தில வாக்குறுதி இல்ல, மக்கள் காணி மக்களுக்கு சொன்னா ஒரு சமாச தலைவர் என்ற ரீதியில எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கி இருக்கணுமா இல்லையா? கடத்தொழில் சமாசத்தால் எந்த உதவியாளர் எங்களுக்கு கிடைச்சதா? சகல ஒத்துழைப்பு பாராளுமன்ற உறுப்பினரை எதிர்த்து நீங்க கேள்வி கேட்கிறதா இருந்தா நீங்களும் உங்களோட தகுதிகள் வேலைகளை சரியான முறையில செய்யணும். இந்த அரசாங்கத்தில் இவ்வளவு நேரமா இதுல இருந்து எழுப்பி நான் கேட்க ஒருத்தரும் எங்கட எங்களுக்காக மதிப்புக்குரியவர்கள் கலைத்து கொண்டிருக்க நாங்க பேசாம இருந்தோம். இருக்கு அவரை கதையை கேட்கிற அளவுக்கு நீங்க ஏர்போர்ட் விஷயமா ஒரு விஷயம் கேட்டீங்க அமைச்சர். நான் ஒரு விஷயம் ஏர்போர்ட் விஸ்தரிப்புக்கு காணி தேவையில்லைன்னு சொன்னீங்க. ஆனா ஏதாவது ஒரு இன்டர்நேஷனல் விமானத்தை கூட பலாலியில் வைக்கணுமா? ஏன்னா 6 மாசம் ஃபுல்லா வடமாநிலத்தில் இருக்கிற வெளிநாட்டுக்காரர்கள் அதிகமாக வர்றீங்க. ஒரு விமானத்தை நான் கொழும்பு கட்டுநாயக்கில் வைக்கிற ஒரு விமானத்தை இங்க இருந்து இங்க வைக்கணுமா? உங்களால முடியுமா? விமான நிலையத்தினால காணியை எடுத்தீங்க. ஒரு முக்கியமான ஒரு கேள்வி, சர்வதேச விமானில இருந்தா கையை இந்தியாவுக்கு கொடுத்துருங்க, அதை மாற்றேனுமா? நாகரிகமான முறையில கேட்டேன். கடந்த கூட்டத்தில் சில பிள்ளைகள் இருந்தது, அமைதியான முறையில் எளிமையிட்ட கேட்டுக்கொண்டிருக்க. திடீரென்று ஒரு நாள் தான் எளிமை குழப்பினர். எந்த கேள்வி நியாயமா, எந்த கேள்வி பிள்ளை என்றால் நீங்க சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க. அண்ணா எங்களுக்காக கதைச்ச ஒரு பிரதிநிதியை தான் ஐயா தான் வந்திருக்கிறேன். என்பிபி பதிவு செய்துதான் வந்திருக்கேன். இல்ல 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 சரியா? முதல்ல எழுந்து இந்த கூட்டத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கு. மைதானத்தை கேட்கிறோம், கொண்டு எரிக்கிறது கேட்கிறோம். 3 கிராமத்துக்கு ஒரு சுடலை இருக்குது. 6 கிலோமீட்டருக்கு தூக்கி கொண்டு போறாங்க கையில பாடை வச்சுக்கொண்டு. ஐயா கௌரவ ஆதருக்கு நான் கருதி கொடுத்துறேன். அம்மா கொடுத்து நேற்று கூட்டத்தை காய்ச்சாங்க. அந்த சுடலை யாருக்கு முதல்ல நான் சொல்ல வரைக்கும் மைக் கொடுக்க வேணாம். மைக் எல்லாத்துக்கும் மைக் எடுங்க, மைக்க கொடுங்க. கட்சியில் வேலை செய்யாத மைக்கெல்லாம் எடுங்க முதல்ல. கேட்டது இந்த காணி பயன்பாட்டு குழு கூட்டத்தில் அதுக்குரிய தீர்மானம் எடுக்கப்பட்டது. பிரதேச மட்டங்களில் காணிகளை அதாவது அதை ஒழுங்குபடுத்துறதுக்காக காணி பயன்பாட்டு குழு கூட்டம் ஒன்று நடைபெறுகின்றது. பிரதேச செயலாளர் தலைமையில் அந்த கூட்டங்களுக்கு பிரதேச சபைகளுடைய தவிசாளர்கள் அழைக்கப்படுறவர்கள் பிரதேச
அழைக்கப்படுறவர். அதன் அடிப்படையில் அங்க காணி கொடுக்கக்கூடிய தீர்மானங்கள் அங்க எடுக்கப்படும். அந்த தீர்மானங்கள் மாவட்டத்திற்கு வருகின்ற போது அங்கே ஏதாவது பிரச்சனைகள் இல்லை என்று சொன்னால் அது நிலைமை ஆராய்ந்த வகையில் அந்த தீர்மானம் காணி பயன்பாட்டு குழு கூட்டத்துக்கு தான் எடுக்கிறது. அது ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்குள்ள சமர்ப்பிக்கப்படுற இல்லை. ஆனால் நெடுந்தீவு பிரதேச பொறுத்தவரையில் அந்த காணி நீண்ட காலமாக அரச காணியாக இருந்து கடற்படை பயன்படுத்துகிற காரணத்தினால நீங்கள் 1 ஏக்கரை மட்டும் கொடுக்கிறதாக இல்ல வரையறது கொடுக்கிறதாக உங்களுடைய பிரதேசத்தில் தீர்மானம் எடுக்கப்பட்டு மாவட்டத்துக்கு போட்ட நீங்கள் அதானே காணி அரச காணி சார். நீண்ட காலமாக கடற்படையினர் பயன்படுத்துகிற காணி. அதில் குறிப்பிட்ட ஒரு போர்ஷன் அந்த குயின் டவரோட இருக்கிறது ஆர்கியோலஜிக்கு உரியது. அவைன்ற சம்மதம் எடுத்து ஆர்கியோலஜிக்கு உரியதை விட்டு கொடுத்து போட்டு 1 ஏக்கர் கடற்படையை கொடுக்கப்பட்டிருக்குது அரச காணி. அதுன்ற பிளானும் இருக்குது எங்கள்கிட்ட. அது சம்பந்தமாக தனியாட்ட எந்த காணியும் இல்லை, இஷ்யூஸ் இல்லை. தவிசாளர் நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், நீங்கள் மக்களுடைய பிரதிநிதியாக கூப்பிடுறாங்க சரியான, உள்ளூராட்சி உறுப்பினர்களை கூப்பிட இல்லை, தவிசாளர்களை மட்டும்தான் கூப்பிடுறாங்க. அப்படி நீங்கள் அழைக்கப்பட்டீங்களா? உங்களுக்கு அழைக்கப்பட இல்லை. அது சம்பந்தமான பிரதேச காணி பயன்பாட்டு குழுவுக்கு பிரதேச சபையின் தவிசாளர் உபதவிசாளர் உறுப்பினர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதுக்கு பிறகு நாங்கள் டிசிசியில் போட்டிருக்கிறோம், எங்கட பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் போட்டு தீர்மானம் எடுத்திருக்கிறோம். அதுக்கு பிறகு மாவட்ட காணி பயன்பாட்டு மாவட்ட காணி பயன்பாட்டு குழு கூட்டத்தில் போட்டு தீர்மானம் எடுத்திருக்கிறோம். அந்த தீர்மானங்களை காட்டுங்க. ஏனென்றால் மக்களால் சொல்லப்பட்ட தெளிவாக சரியான நான் மன்னிப்புக்காக எனக்கு தெளிவாக சொல்லப்பட்டது மக்களுடைய பிரதிநிதிகள் யாரும் இல்லாமல் அந்த கூட்டம் கூடப்பட்டதாகவும் அந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாகவும் தான் சொன்னது. மக்கள் பிரதிநிதிகள் இணங்கி இருக்கிறோம் என்றால் மக்கள் அதுக்கு பதில் சொல்லட்டும். ஆனால் எங்களுக்கு தெளிவாக சொல்லப்பட்டது, நான் திரும்ப சொல்றேன், மக்கள் பிரதிநிதிகள் தவிசாளர் உட்பட எதிரும் அங்கு அழைக்கப்படாமல் தான் இந்த முடிவு எடுக்கப்பட்டது. தயவு செய்து மக்கள் பிரதிநிதிகள் அழைச்சதுக்குரிய ஆதாரங்களும் சமர்ப்பிச்சு அடுத்த கூட்டத்தில் சமர்ப்பிக்கும் சரியான. ஆனால் நான் எங்களுடைய அமைப்பினுடைய நிலைப்பாடு ராணுவத்துக்கோ இந்த முப்படைகளுக்கோ ஏற்கனவே வழங்கப்பட்ட காணிகளும் விடுவிக்கப்பட வேண்டுமே தவிர புதுசா காணி ஒதுக்குறதை நாங்கள் எதிர்க்கிறோம். அரசாங்கமும் முழுக்க ராணுவம் குறைச்சு கொண்டு போகணும் என்று வடக்கு வருகின்ற ஒவ்வொரு முறையும் சொல்லிக்கொண்டு புதுசாக இவ்வாறு ரகசிய கூட்டங்களை வச்சுக்கொண்டு காணியை ஒதுக்குறதுதான் எங்களுடைய குட்டிக்கு ரகசிய ரகசியம் எங்களுக்கு கூப்பிடாமல் செய்யறா தவிசாளர்கள் சொல்லாமல் கூட்டம் வைக்கிறதா ரகசிய கூட்டம். அரசாங்கத்தில் எல்லாத்துக்கும் உங்களுக்கு கூப்பிட ரகசியம் கூப்பிடாமல் தான் செய்யற. தவிசாளரை கூப்பிட இல்லை. தவிசாளர் நீங்க பொறுப்பாக ஒருவர் சொல்றாரு, அவர் எங்கட கட்சியால் இல்லை, அவர் கட்சியால் இல்ல சொல்றாரு, அவருக்கு கூப்பிட இல்லை. உங்களுக்கு தெரியுமா தவிசாளர் இல்லையா அந்த கூட்டத்தில்? நீங்க சொல்லுங்க. சில கூட்டங்களை திங்கட்கிழமைகளிலே வைக்கின்றார்கள், காணி கூட்டங்களை. அப்போது நாங்கள் எப்படி இந்த பிரச்சனையை சார்ட் அவுட் பண்றது? அப்ப திங்கட்கிழமை என்பது அரசு சுற்று நிறுவனங்களுக்கே மாறானது. திங்கள் வைக்கல அது கடந்த கூட்டம் கோப்பாயில திங்கட்கிழமை இடம்பெற்றது. பிரஜாசக்தி வைக்கிறாங்க எல்லாம் சட்டம் எல்லாம் இங்க உடைக்கலாம உடைக்கிறதுக்காக செய்யலாம். இப்படிதான் கடந்த கூட்டம் கோப்பாயில திங்கட்கிழமை வைக்கப்பட்டது. என்ன நடந்தது என்று நான் அறியவில்லை. சரி இன்னைக்கு அர்ஜுனா இல்லாத குறைபாடு நீங்க அப்படி நீங்க வெளிப்படையா தான் செய்றீங்கடா. அந்த கடந்த கோப்பாயில இடம்பெற்ற கூட்டத்தை மீள இன்னொரு நாள் வைங்க. அப்ப இது திட்டமிட்டு தானே செய்றீர்கள். கோப்பாட்டியே சொல்லுங்க. அது என்ன கோப்பாய் அதை நான் கேன்சல் பண்ண சொல்லி எழுத்து மூலமா அனுப்பினேன். ஆனா கேன்சல் பண்ண படையில கேன்சல் பண்ணி திருப்பி வைங்க. சொல்லுங்க. நீங்க பார்த்தா நீட்டு காய்ச்சிட்டு போறீங்க. ஒரு விஷயத்தை சோட்ட சுருக்கா சொல்லுங்க. சொல்லுங்க. கோப்பாய் பிரதேச பொறுத்தவரையில் இல்லைங்க சத்தம் போட்டா தானே வேலையில் நடக்கும். அவங்களுக்கு கோப்பாயில வேலை நடக்கும். ஏற்கனவே திட்டமிடப்பட்ட காணி பயன்பாட்டு குழு ஆரம்பத்திலே சொன்ன மாவட்ட மட்ட கூட்டம் முன்னுக்கு திட்டமிட்டதால உடனடியாக பொதுமக்களுக்கு வழங்கப்பட வேண்டிய குடியிருக்கின்ற காணிகளை அவர்களுக்கு கையளிக்கிற நோக்கத்துக்காக மட்டும் இந்த கூட்டம் கூடப்பட்டது. முக்கியமான கவனத்தில் எடுக்கப்படவில்லை. ஏற்கனவே மக்கள் குடியிருந்து அவர்களுக்கு அனுமதி பத்திரம் வழங்கப்படாத, அவர்களுக்கு கையளிக்கப்படாத காணிகளை அவர்களுக்கு அந்த வீட்டு திட்ட நடைமுறைகளை முன்னெடுப்பதற்காக வழங்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இந்த தயவு செய்து இது பற்றி ஒரு பொருத்தமான நடைமுறை நாங்கள் கேட்கின்றோம். உள்ளூராட்சி மன்றங்கள்
நாங்கள் தண்டத்துடன் 10 ஆண்டுகளுக்குள்ளே நடைபெற்ற வேலை திட்டங்களை அனுமதி வழங்க தயார். எங்களுடைய உள்ளூராட்சி மன்றங்களுக்கு அது ஒரு வருமானமாகவும் அமையும். நான் அனைத்து திணைக்களுக்கும் கடிதம் அனுப்ப தயாராக இருக்கின்றேன். தயவு செய்து அவர்கள் தண்டத்துடன் இந்த அனுமதியை பெறுமாறு அறிவுறுத்துங்கள். நான் ஆடிட்டர் ஜெனரல் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்ப போறேன். ஏனென்றால் எங்களுக்கு உங்களோட பிரதேசத்துக்கு உட்பட்டு ஒரு பிரதேச தவிசாளர்களும் எல்லாம் அந்த சபை அந்த பிரதேசத்தில் உள்ள கட்டடங்களுக்கு நீங்கள் இன்சூரன்ஸ் கொடுக்கலாங்க. உங்களுக்கு எல்லாம் வேற இந்த விஷயம் நீங்க தான் கொடுக்கணும். ஆளுநர் வந்து தீர்ப்பு சொல்லி சொன்னால் அந்த அதை நடைமுறைப்படுத்துங்க. பாராளுமன்ற உறுப்பினரே, சரி நீங்கள் இப்படி சொல்லுகின்றீர்கள் என்றால் இதிலே ஒரு திட்டத்தை தட்டுங்கள். கட்டிட அனுமதி பெறப்பட்டதா சொல்லுங்கள். இதிலே நீங்கள் தான் இதை சொல்லுறீங்க, அதை சொல்லுங்க. நானும் ஒரு சிவிலியன், நானும் இந்த பிரதேசத்தில் இருக்கிறேன், அதை கேட்கிறேன். ஒரு உள்ளக ரீதியா திணைக்களங்களுடைய பிரச்சனைகளை நீதிமன்றத்திலே கொண்டே சந்திக்கிறார். தனியாருக்கு நாங்கள் போயிட்டு டெமோலிஷ் ஆர்டர் எடுக்கிறோம் கௌரவ நீதிமன்றங்கள். இல்ல அது அரச திணைக்களங்களும் அந்த அனுமதியை புறத்தான் வேணும். அதில் மாற்றுக்கிறது கிடையாது. கட்டாயமாக கௌரவ ஆளுநர் அவர்களே, உங்களுடைய கருத்தை நாங்கள் 100% வரவேற்கிறோம். இதுல இருக்கிற இப்ப போடப்பட்ட திணைக்களங்களும் உரிய அனுமதியா அந்த உள்ளூராட்சி மன்றங்கள்ல எடுக்க வேண்டும். ஆவணங்கள் குறைவு காணப்பட்டால் நாங்கள் அதிலே நிகழ்ச்சி போக்கு காட்ட தயாராக இருக்கின்றோம். சரி, ஓகே. சட்டம் எல்லாருக்கும் பொதுவானதான். அது அதுல வேற முறை இல்லாது அதை செயல்படுத்தினா சரி. சரி, அடுத்து இலங்கையில் குறிப்பாக தமிழர்களுக்கு எதிராக பயங்கரவாத தடை சட்டம் கொண்டுவரப்பட்டு பல்வேறு கொடுமைகள் தற்போது வரை அரங்கேற்றப்பட்டு வருகின்றது. இந்த சட்டத்தை கடுமையாக பிரயோகிக்கும் நடவடிக்கையை கடந்த காலங்களில் ராஜபக்சகளே தீவிரமாக முன்னெடுத்திருந்தனர். இதில் முக்கியமான பங்கு வகித்தவர் பாதுகாப்பு செயலராக செயற்பட்ட கோட்டாபாய ராஜபக்ஷ. இன்று வரை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட தமிழர்கள் சிறைகளில் நரக வேதனையை அனுபவித்து வருகின்றனர். இவ்வாறான சூழ்நிலையில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ஷவும் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்படும் நிலை தற்போது ஏற்பட்டுள்ளது. இலங்கையை உலுக்கிய உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலுடன் தொடர்புள்ளதாக கோட்டாபாயவை கைது செய்ய அனுர அரசாங்கம் தயாராகி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தற்போது கடுமச்சம் அடைந்துள்ள கோட்டாபாய தனது கைது நடவடிக்கையினை தவிர்க்கும் தீவிர சட்ட போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார். தன்னை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்வதை தடுத்து வைத்து விசாரணை மேற்கொள்ள வேண்டாம் என அறிவிக்குமாறு கோரி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். இந்நிலையில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் கோட்டாபாய ராஜபக்ஷ தொடர்புடையவர் என்பதனை நிரூபிக்கும் எந்தவொரு ஆதாரமும் இதுவரை வெளியிடப்படவில்லை என ஜனாதிபதி சட்டத்தரணி ரோமஸ் டி சில்வா தெரிவித்துள்ளார். கோட்டாபாய ராஜபக்ஷ சார்பில் நேற்று நீதிமன்றத்தில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி ரோமஸ் டி சில்வா இதனை குறிப்பிட்டுள்ளார். மேலும் சட்டத்திற்கு புறம்பான அவர் கைது செய்யப்பட்டால் அவரது சுதந்திரம் பறிக்கப்படும் என குறிப்பிட்டார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பாக சேனல் 4 ஊடகத்தில் வெளியான தகவல்களின் அடிப்படையில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தன்னை கைது செய்து தடுப்பு காவலில் வைப்பதை தடுக்கும் உத்தரவை பிறப்பிக்குமாறு கோரி முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ஷ மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நேற்று பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே ஜனாதிபதி சட்டத்தரணி ரோமஸ் டி சில்வா இதனை தெரிவித்துள்ளார். சேனல் 4 ஊடகத்தின் தகவல்களின் அடிப்படையில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பாக எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தனது கட்சிக்காரர் கைது செய்யப்படுவதற்கான அவதானம் காட்டப்படுவதாக சட்டத்தரணி குறிப்பிட்டுள்ளார். தனது கட்சிக்காரர் அவ்வாறு கைது செய்யப்பட்டால் தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் வைக்கப்படும் அபாயம் உள்ளது. ஏற்கனவே கோட்டை நீதிவானினால் அவரது வெளிநாட்டு பயணங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் தனது கட்சிக்காரர் ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளராக பணியாற்றி வரும் இந்த மனுவின் பிரதிநிதியுமான ஷானி அபிசேகர போலி சாட்சிகளை உருவாக்கிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட ஒருவராகும். இதனால் அத்தகைய ஒருவரிடமிருந்து நீதியான மற்றும் பக்கசார்பற்ற விசாரணையை எதிர்பார்க்க முடியாது. சட்டமா அதிபர் திணைக்களம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் ஒரு கைபொம்மை போல நடந்து கொள்கிறது. மனுதாரர் கைது செய்யப்பட்டால் அவரது சுதந்திரம் கட்டுப்படுத்தப்படும். இதன் மூலம் அரசியல் குறிப்பிடப்பட்டுள்ள இயற்கை நீதியின் கோட்பாடும் மீறப்படும்.
மனுதாரர் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் தொடர்புடையவர் என்பதற்கான எந்தவொரு ஆதாரமும் இல்லை. எனவே மனுதாரரை கைது செய்வது சட்டவிரோதமானது என மேலும் தெரிவித்துள்ளார். தமிழின படுகொலையின் சாட்சியாக காணப்படுகின்ற செம்மணி மற்றும் முள்ளிவாய்க்கால் விவகாரங்கள் சர்வதேச விசாரணை ஒன்றின் மூலமே நீதியை நிலைநாட்டப்பட வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். நேற்று வியாழக்கிழமை யாழ் காங்கேசன்துறை வீதியில் அமைந்துள்ள அவரது கட்சி தலைமை அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்வி ஒன்றுக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், தமிழ் மக்கள் கொத்து கொத்தாக ஒரே தடவையில் இனப்படுகொலை செய்யப்பட்ட முள்ளிவாய்க்கால் படுகொலையை இந்த அரசாங்கம் இனப்படுகொலையாக ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. தற்போது செம்மணி மனித புதைகுழியில் 380க்கும் மேற்பட்ட மனித எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டுள்ள நிலையில் தமிழின படுகொலையின் சாட்சியாக செம்மணி விளங்குகின்றது. குறித்த மயானத்தில் மனித எச்சங்கள் வெளிவந்த போது சிலர் அதனை ஏளனமாக பேசிய வரலாறுகள் இருக்கின்றன. இந்த நிலையில் நாம் அதனை தொடர்ந்து சட்ட நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தியதன் விளைவாக இன்று உலக அளவில் பேசப்பட்டு வரும் மனித புதைகுழியாக காணப்படுகின்றது. இந்த அரசாங்கமும் வேறு வழியின்றி அதனை அகழ்ந்து வரும் நிலையில் தொடர்ச்சியாக அகழ்வு பணிகள் நிறுத்தாமல் உண்மை உள்ளபடி வெளிப்படுத்துபவர்களாக என்ற சந்தேகம் இருக்கின்றது. இலங்கையில் தமிழ் மக்களுக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட இனப்படுகொலை மற்றும் மனித குலத்துக்கு எதிரான குற்றங்களுக்கு நீதி கிடைக்காது என்பதில் நாம் நம்பிக்கை வைத்துள்ள நிலையில் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் ஊடாகவே நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதே எமது கோரிக்கை. ஆகவே தமிழ் மக்கள் இறுதி யுத்தத்தில் கொத்து கொத்தாக கொல்லப்பட்ட முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை மற்றும் செம்மணி படுகொலைகளுக்கும் சர்வதேச நீதியே தமிழ் மக்களின் எதிர்பார்ப்பாகும் என அவர் மேலும் தெரிவித்தார். உடல்நலக் குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் முன்னாள் உளவுத்துறை தலைவர் சுரேஷ் சாலேவின் உடல்நிலை தற்போது கவலைக்கிடமாக உள்ளது என அவரது மனைவி மனோகரி சாலே தெரிவித்துள்ளார். ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இரத்த உறைவு காரணமாக அவரது கை கடுமையாக வீங்கியிருப்பதாகவும் இதன் காரணமாக அவரது உடலின் மேற்பகுதி சரியாக செயல்படாததால் அவர் முற்றிலும் படுக்கையிலேயே முடங்கியிருப்பதாகவும் தெரிவித்தார். இந்த இரத்த உறைதல் நிலையை கட்டுப்படுத்த மருத்துவர்கள் அவரது வயிற்று பகுதியில் சிறப்பு ஊசிகளை செலுத்தியுள்ளார்கள். நோய்க்கான சரியான காரணம் இன்னும் வெளிப்படவில்லை என்றும் இது குறித்து விசாரிக்க ஸ்கேன்ஸ் பரிசோதனைகள் நடத்தப்பட உள்ளது என்றும் மனோகரி சாலே ஊடகங்களிடம் மேலும் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழியில் தற்போது தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வரும் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளை நேரில் பார்வையிடுவதற்காக நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார மற்றும் காணாமலாக்கப்பட்டோர் அலுவலகத்தின் உயர் பிரதானிகள் ஆகியோர் இன்று யாழ்ப்பாணத்திற்கு விசேட விஜயம் மேற்கொள்ளவுள்ளனர். நீதிமன்றத்தின் உத்தியோகபூர்வ அனுமதியை பெற்று முன்னெடுக்கப்படும் இந்த விஜயம் குறித்து மேலும் தெரிய வருவதாவது, செம்மணி மனித புதைகுழி அகழ்வு நடவடிக்கைகளை நீதி அமைச்சர் மற்றும் காணாமலாக்கப்பட்டோர் அலுவலக பிரதானிகள் நேரில் சென்று பார்வையிடுவதற்கான சட்டப்பூர்வ அனுமதியை கோரி கடந்த 16ஆம் தேதி காணாமலாக்கப்பட்டோர் அலுவலக சட்டத்தரணிகளால் யாழ்ப்பாண நீதிவான் நீதிமன்றத்தில் விசேட நகர்த்தல் பத்திரம் ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. குறித்த நகர்த்தல் பத்திரத்தை ஆராய்ந்த யாழ்ப்பாண நீதிவான் நீதிமன்றம் அன்றைய தினமே பிற்பகல் இதற்கான உத்தியோகபூர்வ அனுமதியை நீதியமைச்சர் உள்ளிட்ட குழுவினர்களுக்கு வழங்கியிருந்தது. நீதிமன்ற அனுமதியின் பிரகாரம் இன்று வெள்ளிக்கிழமை பிற்பகல் 3 மணியளவில் நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார மற்றும் காணாமலாக்கப்பட்டோர் அலுவலக பிரதானிகள் ஆகியோர் செம்மணி மனித எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ள சிந்துபாத்தி இந்து மயான பகுதிகளில் நேரில் வருகை தர உள்ளார்கள். இதன்போது தற்போது இடம்பெறும் வரும் 3ஆம் கட்ட தடயவியல் அகழ்வாராய்ச்சிகள், எண்பு தொகுதிகள் மீட்பு பணிகள் மற்றும் சான்று பொருட்கள் சேகரிப்பு நடவடிக்கைகளை அவர் நேரில் பார்வையிட்டு அகழ்வாராய்ச்சியில் ஈடுபட்டுள்ள பேராசிரியர்கள், தடயவியல் நிபுணர்கள் மற்றும் பல்கலைக்கழக மாணவர்களுடன் கலந்துரையாடியுள்ளார். இலங்கையில் மனித புதைகுழி விவகாரங்கள் மற்றும் பொறுப்புக்கூறல் தொடர்பில் சர்வதேச ரீதியில் அவதானம் செலுத்தப்பட்டுள்ள பின்னணியில் நீதி அமைச்சரின் இந்த செம்மணி விஜயம் அரசியல் மற்றும் சட்டத்துறையினரிடையே பெரும் முக்கியத்துவத்தை பெற்றுள்ளது. இதேவேளை யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழி விவகாரத்தில் சர்வதேச கண்காணிப்புடன் கூடிய நீதியை வலியுறுத்தி செம்மணியில் மாபெரும் கவன ஈர்ப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது.
வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களின் சங்கம் இன்று வெள்ளிக்கிழமை பிற்பகல் இந்த போராட்டத்திற்கான அவசர அழைப்பை விடுத்துள்ளது. இன்று பிற்பகல் 3 மணியளவில் நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார மற்றும் காணாமலாக்கப்பட்டோர் அலுவலக பிரதானிகள் செம்மணி அகழ்வு பணிகளை நேரில் பார்வையிட வருகை தரவுள்ள நிலையிலேயே இதற்கு முன்னதாக பிற்பகல் 2 மணிக்கு இந்த மக்கள் போராட்டம் திட்டமிடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக வடக்கு கிழக்கில் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்களின் சங்க அமைப்பினால் வெளியிடப்பட்டுள்ள சுவரொட்டியில் பின்வரும் பிரதான கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. செம்மணி மனித புதைகுழி அகழ்வு மற்றும் தடயவியல் விசாரணைகளுக்கு சர்வதேச தரப்பினரின் நேரடி பங்கேற்பு உறுதி செய்யப்பட வேண்டும். வெளிநாட்டு பொறிமுறை நிராகரிப்பு பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கு தொடர்ச்சியாக ஏமாற்றத்திலேயே அடித்து வரும் இலங்கை உள்நாட்டு பொறிமுறைகள் முற்றாக நிராகரிக்கப்பட வேண்டும். மனித புதைகுழிகளுக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோருக்கும் சர்வதேச பொறிமுறையூடாக நம்பகமான நீதியை பெற்றுத்தரப்பட வேண்டும். செம்மணி மனித புதைகுழியை பார்வையிட இலங்கையின் நீதி அமைச்சர் வருகை தரும் நிலையில் என்ற இந்த தலைப்பின் கீழ் செம்மணியில் கண்டுகொண்ட மனித எண்புக்கூடுகளின் புகைப்படங்களை தாங்கி இந்த அழைப்பு சுவரொட்டி வெளியாகியுள்ளது. அதன்படி 19/6/2026 வெள்ளிக்கிழமை பிற்பகல் 2 மணிக்கு செம்மணி அகழ்வாராய்ச்சி தளம் அமைந்துள்ள பகுதிக்கு அருகில் மாபெரும் கவனஈர்ப்பு போராட்டம் ஆரம்பமாக உள்ளது. நாட்டை பிளவடைய செய்யும் முயற்சி தீவிரம் பெற்றுள்ளதாக ஜேவிபி கட்சியின் ஸ்தாபக தலைவர் ரோகண விஜயவீரவின் புதல்வர் உவிந்து விஜயவீர தெரிவித்துள்ளார். தற்போதைய அரசாங்கத்தை பயன்படுத்தி ஒப்பந்தங்கள் மூலம் இலங்கையை 2 துண்டுகளாக பிளக்கும் வேலை திட்டமே இந்த தருணத்தில் உள்ள மிகப்பெரிய பிரச்சினை என அவர் தெரிவித்துள்ளார். புலம்பெயர் தமிழர்கள், சர்வதேச சமூகத்தினர் மற்றும் ஏனைய சில தரப்பினரின் தலையீட்டுடன் இந்த முயற்சி முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற அவர் இந்த விடயத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். யுத்தம் தோற்கடிக்கப்பட்ட போதிலும் பிரிவினைவாதம் தோற்கடிக்கப்படவில்லை என்பது தெளிவாக புரிகிறது. இந்த நாட்டை 2ஆக பிளக்கும் வேலை திட்டம் நமக்கு தெரியாமலே மறுபுறத்தில் அழகாக அரங்கேறி வருவதாக தெரிவித்துள்ளார். இந்திய உள்ளிட்ட நாடுகளுக்கு சில முக்கிய சொத்துக்கள் வழங்கப்படுவதன் மூலம் இதனை புரிந்து கொள்ள முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். தற்போதைய அரசாங்கத்தின் பொருளாதார கொள்கைகள் மற்றும் மாஃபியாக்கள் குறித்து கடுமையான விமர்சனங்களை வெளியிட்டுள்ளார். ரஷ்யாவின் வரலாற்று மற்றும் இலக்கியங்கள் குறித்து படித்த ஆட்சியாளர்களை கொண்ட இந்த அரசாங்கத்திற்கு ரஷ்யா வழங்க முன்வைந்த சலுகை விலை எரிபொருளை இன்னும் பெற்றுக்கொள்ள முடியாமல் போயுள்ளது என தெரிவித்துள்ளனர். ரஷ்யாவிடமிருந்து இலங்கைக்கு எரிபொருளை வழங்குவதாக மிகவும் சாதகமான பல திட்டங்கள் முன்வைக்கப்பட்டன. ஆனால் ரஷ்யாவிலிருந்து எரிபொருள் எடுத்தால் வாகனங்கள் ஓடாது என்றும், அதே எரிபொருளை இந்தியாவிலிருந்து கொண்டு வந்தால் வாகனங்கள் ஓடும் என்றும் கூறுகின்றார்கள். இவை யாவும் திட்டமிட்ட மாஃபியா வர்த்தக நடவடிக்கைகள் என தெரிவித்துள்ளார். இந்த முறைகேடுகளால் விவசாயிகள் பாரிய பிரச்சினைகளை எதிர்கொண்டுள்ளனர். சமூகம் பெரும் அதிர்ச்சிக்குள்ளாகியுள்ளது. பொருளாதார நெருக்கடியும் தீவிரமடைந்துள்ளது என குறிப்பிட்டுள்ளார். இவை அனைத்தின் விளைவாக நாடு அராஜக நிலையை நோக்கி சென்று கொண்டிருப்பதனால் யாரும் லாபம் கிடைக்கப் போவதில்லை என்று சிந்தித்து பார்க்கவும் கூறியுள்ளார். சமூகம் ஒன்றிணைய வேண்டும் எனவும் உவிந்து விஜயவீர மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். திருகோணமலை கடற்படை முகாமில் உள்ள நிலத்தடி சிறையில் கள ஆய்வு நடத்திய திருகோணமலை நீதிபதி MSM சம்சுதீன் மேலதிக விசாரணைகளை தொடருமாறு, விசாரணைகளின் முன்னேற்றம் குறித்து அறிக்கையை 3 நாட்களுக்குள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு உத்தரவிட்டுள்ளார். முன்னேற்றம் குறித்த மேலதிக அறிக்கையில் காணொளிகளை, காட்சிகள் மற்றும் புகைப்படங்களையும் சமர்ப்பிக்குமாறு நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். 11 இளைஞர்களை கடத்தி சென்று காணாமல் போக செய்வதற்கும், மேலதிக பலரை கடத்தி சென்று சித்திரவதை செய்வதற்கும் கன்சைட் என அறிக்கையிடப்படும் திருகோணமலை கடற்படை தலை பயன்படுத்துவது குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் நடாத்தப்பட்ட விசாரணைகள் தொடர்பில் நீதிபதி இந்த கள ஆய்வை மேற்கொண்டார். பெறப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் என்று, இதன்படி இன்று முதல் மேலதிக விசாரணைகள் தொடங்கப்பட்டன என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலதிக விசாரணைகள் திருகோணமலை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் போலீசார் இணைந்து கொண்டதும் குறிப்பிடத்தக்கது. யாழில் தனது பதாகைக்கு செருப்பு மாலை அணிவித்திருந்த பதாகையை கிழித்து தனது காரில் எடுத்துச் சென்றுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன்.
யாழ்ப்பாண நகரை அண்டிய பிரதான வீதியில் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை அர்ச்சுனா ராமநாதனின் 10 அடி உயர பதாகை வைக்கப்பட்டு அதற்கு செருப்பு மாலை அணிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் நடைபெறும் ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களில் தகாத வார்த்தை பிரயோகங்கள், சபை நாகரிகமின்றி செயற்படுதல், கூட்டங்களை குழப்புதல் போன்ற செயல்களில் அர்ச்சுனா ராமநாதன் செயற்பட்டு வருவதாக பரவலாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வரும் நிலையில் நேற்றைய தினம் இடம்பெற்ற தெல்லிப்பளை பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் மிக மோசமான வார்த்தை பிரயோகத்தில் ஈடுபட்டு இருந்தமை தொடர்பாக காணொளிகள் சமூக ஊடகங்களில் வெளியாகி கடும் விமர்சனங்கள் முன் வைக்கப்பட்டிருக்கின்றன. இவ்வாறான நிலையில் அர்ச்சுனாவின் 10 அடி உயர பதாகைக்கு செருப்பு மாலை அணிவிக்கப்பட்டு பிரதான வீதியில் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் காலை 10 மணி அளவில் பதாகை வைக்கப்பட்டிருந்த இடத்திற்கு தனது காரில் வந்த அர்ச்சுனா ராமநாதன் பதாகையை கிழித்தெடுத்து தனது காரில் எடுத்துச் சென்றுள்ளார்.